ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். ஆசரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா இவர்களின் சகோதரி செராக்கு. பெரியாவின் புதல்வர் ஏபேர், பிர்சாவித்தின் மூதாதையரான மிக்கியேல், ஏபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று, சோமேர், ஓதாம் இவர்களின் சகோதரி சூவா. யாப்லேட்டின் புதல்வர் பாசாக்கு, பில்கால், அஸ்வாத்து இவர்களே யாப்லேட்டின் புதல்வர்கள். சொமேரியின் புதல்வர் ஆக்கி, ரோகாக்கா, யகுபா, ஆராம். இப்போ இந்த பகுதிகளில் அவங்களுடைய தலைமுறை பட்டியல் அப்படியே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 40ஆம் வசனத்தில் ஒரு 3 செய்திகள் இருக்குது, சின்ன சின்ன செய்திகள் இருக்குது. ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு போர் வீரர்களும் முதன்மை தலைவர்களாகவும் விளங்கினார்கள். 3 செய்தி அங்கே இருக்குது. ஒன்று, மூதாதையர் வீட்டு தலைவர்களாக, பரம்பரையாக நம்ம தலைமை தாங்கி வராங்க. இவங்க தான் தலைவர்கள், இவர்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ போர் வீரன், எங்களுக்காக போராடு என்று சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மூன்றாவது, வலிமை மிகு போர் வீரர்களும் முதன்மை தலைவர்களுமாய் விளங்கினார்கள். வலிமை மிகு வீரர்கள் அதுமாதிரி பார்ன் சோல்ஜர்ஸ், இந்த 3 பேரும். அப்போ அந்த இஸ்ராயல் திரும்பி வரும்போது அவருடைய பாதுகாக்க, அவருடைய வழிநடத்த, அவருடைய தங்களை தற்காத்து கொள்ள ஒரு படைக்குள்ளான ஒரு கோத்திரத்தையும் அது உருவாக்கி கொண்டது என்பதை நாம் சந்திக்கின்றோம். தந்தை அவர்களே, இந்த 7ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு நாங்கள் செவிமடுத்துட்டோம். இதனுடைய வாழ்வியல் பாடங்கள், சின்ன சின்ன அழகான கருத்துக்கள் இந்த அதிகாரம் எங்களுக்கு சொல்வது என்னவாக இருக்கின்றது? இந்த அதிகாரங்களிலே ஒரு 3 நல்ல கருத்துக்களை நாம் சந்திக்கின்றோம். ஒன்று, நீங்கள் உங்களிடமிருந்து தான் அந்த தீப்பொறி வந்தது. செய்யரா என்கின்ற அந்த பெண்ணும் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் சந்திக்கின்ற செராகு என்கின்ற பெண் இருக்கிறது. விவிலியத்திலே ஒரு நபரின் பெயர் குறிப்பிடப்படுகிறது என்றாலே அந்த நபர் முக்கியமானவர் என்ற அர்த்தமாகும். இப்பொழுது 100, 200, 300, 400 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட பின் வந்த மக்கள் இந்த முன்னைய வரலாற்றில் இருக்கிற பெயர்களை மீண்டும் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெயர்கள் மிக முக்கியமான பெயர்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல செய்யரா ஒரு ஊரை கட்டி எழுப்புகிறார், ஒரு சிற்றூரை கட்டி எழுப்புகிறார். மேல் கீழ் என்கின்ற ஊர்களை அவர் கட்டி எழுப்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய தன்னம்பிக்கை, மனவலிமை, துணிச்சல், ஒருமுகப்படுத்தும் பாங்கு, எல்லாரையும் இணைத்து செயல்படுத்துகின்ற வலிமை, அதையெல்லாம் நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆப்கானிஸ்தானுடைய பள்ளத்தாக்குகளிலே மிக கொடுமைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் மிகுதியான கெடுபடிக்கும் உள்ளான கல்வி அறிவுக்கு அனுமதிக்கப்படாத பெண்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு பெண் தந்தையினுடைய அறிவுரையின்படி படித்ததை அவர் பிளாகாக எழுதினாள், வலைதளங்களிலே அவர் எழுதினாள். அவள் எழுதியதை உலகமே படித்த பிறகு அந்த ஊரிலும் அந்த நாட்டிலும் நடக்கின்ற நிலையை புரிந்து கொண்டது. பிறகு சட்டமே இயற்றியது, பெண்களும் கற்க வேண்டும், பெண்களும் படிக்க வேண்டும் என்று. அந்த பெண் சாதாரண பிளாகாக எழுதிய அந்த பெண் ஒரு காலகட்டத்திலே ஐக்கிய நாடுகள் அவையிலே எல்லாருக்கும் முன்பாக நின்று பரிசை பெற்று விருதை பெற்று அழகாய் உரையாற்றினார். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் வகையில் அவர் போராடி காட்டினார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது பெண் என்பது ஆக்கசக்தி.
இன்றைக்கு ஏஐ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களை ஒரு போதைப் பொருளாகவோ போகப் பொருளாகவோ நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறோம் என்று அர்த்தமாகும். மாறாக அந்த பெண்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உண்மையான வீரிய சக்தியை நாம் வெளிக்கொணர்ந்து அவர்களும் செயல்திறனுக்குள்ளாக உள்ளாக்கி பல விதங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். ஒரு திறந்த மனம் வேண்டும். ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் ஃபாதர், நாங்களும் மாடாட்டம் உழைக்கிறோம், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க, நாங்களும் அதே ப்ரொடக்டிவ் லெவல் தான் இருக்குது, அவங்களும் ப்ரொடக்டிவ் லெவலாக இருக்குது, ஆனால் இன்க்ரிமெண்ட்டுன்னு பார்த்தாக்க அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார் இருக்கும் என்று சொல்வார்கள். நாங்கள் எந்த விதத்திலே சளைத்தவர்கள், எந்த விதத்திலே இழைத்தவர்கள், எந்த விதத்திலே குறைந்தவர்கள் என்று கேட்கின்ற அந்த சகோதரனுடைய அங்கலாய்ப்பை கண்டு நான் சற்றே மனம் வருத்தப்பட்டேன். பல இடங்களிலே தலைவர்களாக போடும்போது, லீடராக குரூப் லீடராக டீம் லீடராக போடும்போது ஆண்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு தான் நாம் மேலாண்மை முக்கியம், அவர்களுக்கு தான் ஆளுமை அதிகம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அலுவலக பணித்தரங்களிலே இருக்கின்ற ஐடி வேர்ல்டிலே. உதாரணத்திற்கு பாருங்களேன், 5 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கின்ற விவசாயி செய்கின்ற விவசாய சகோதரி பார்த்தால் அந்த பெண்ணுக்கு 350 ரூபாய் கொடுப்பார்கள், 400 ரூபாய் கொடுப்பார்கள் மிஞ்சி போனால். ஆனால் அதே ஆணுக்கு 700 ரூபாய் கொடுப்பார்கள், 650 ரூபாய் கொடுப்பார்கள். என்ன பாரபட்சம் பேரம் நாம் நடத்தி என்ன செய்ய போகிறோம்? நம்ம இந்த இடத்திலே வருகின்ற கல்வி, பொருளாதாரம் மற்றும் சுய வாசிப்பு, சுய சிந்தனை இவைகளிலே சமத்துவம் வர வேண்டும். சமத்துவம் வந்தால்தான் அந்த பெண்ணடிமைத்தனம் ஒழிந்து போகும், பல நன்மைகள் நடக்கும். மிகப்பெரிய நன்மைகளை நடத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு என்பதை இந்த பகுதி அழகாய் சொல்லுகிறது. அதே போல இரண்டாவதாக நான் பார்க்கின்ற பொழுது மறுமனைவி என்று புத்தகம் பேசுகிறது. இந்த மறுமனைவி என்பதை எபிரேய மொழியிலே ஒரு திருமணம் செய்து இறந்து போன பிற்பாடு திருமணம் செய்து கொண்ட 2ஆம் மனைவி என்றும் கொள்ளலாம், அல்லது ஒரு மனைவி இருக்க இன்னொரு மனைவியும் திருமணம் செய்து கொண்டார் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நிறைய சமயங்களில் இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் திருமணமாகி கணவனை எதிர்பாராத விபத்திலோ ஆபத்திலோ இறந்து விட்டால் கடைசி வரைக்கும் தியாகிகளாகவே வாழ வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது. இவ்வளவு நாகரிகமான உலகத்திலே, இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய உலகத்திலே, இவ்வளவு சாதுரியமான உலகத்திலே அவர்களுடைய நிலைமை பெட்டி பாம்பாக அடக்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு மறுவாழ்வு, அவர்களுக்கென்று ஒரு புது வாழ்வு, அவர்களுக்கென்று ஒரு புது வசந்தம், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை வசந்தத்தின் கதவை திறந்து வைக்க வாய்ப்புக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும். அடிபட்டவர்கள், வழியில் இருப்பவர்கள், காயப்பட்டவர்கள் அவர்களாக எங்கள் காயத்தை ஆற்றுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நம்முடைய இரக்க குணத்தினாலும் பரந்த சிந்தனையினாலும் நல்ல மனதினாலும் நாம நல்ல வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கி வாழ்க்கையை மீண்டும் அவர்கள் மேம்படுத்தி கொள்ள, மீண்டும் ஒரு வாழ்வை அவர்களுக்கு கண்டுகொள்ள நாம் உதவுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது குடும்ப உறவு முறையில் என்று 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வருகிறது. குடும்ப உறவு முறையில் மிஸ்பெஹா என்பது எபிரேய சொல்லாகும். மிஸ்பெஹா குடும்பம் மிஸ்பெஹா என்பது குடும்பம் என்றாலே அவர்கள் அப்பா அம்மா குழந்தைகள். இப்போ நாம் சொல்வது போல இல்லை. குடும்பம் என்றால் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, மாமன் அத்தை, சித்தி சித்தப்பா, அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, இதுதான் அவருடைய குடும்பம். அதாவது குடும்ப உறவுகளில் சிறந்து விளங்கினார்கள், வலிமைமிகு போர் வீரர்களாய் விளங்கினார்கள் என்று சொல்லி குடும்ப உறவுகளை நாம் பெற்க வேண்டும். ரொம்ப முக்கியங்க ஐயா, ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்கின்ற உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் உறவை வாங்கி கொடுக்கவே முடியாது. உறவு வாழ்ந்து காட்ட தான் முடியும், வாங்கி கொடுக்க முடியாது. வாழ்ந்து காட்ட தான் முடியும். இது அப்பா, இது அம்மா, இது சித்தப்பா, இது மாமா, அத்தை, தங்கை என்று. சில சமயத்தில் பிள்ளைகள் செல்ஃபோனை நோண்டி கொண்டு தான் இருக்கும். ஆனால் மறக்காமல் அதெல்லாம் தட்டி போட்டுவிட்டு கூட்டி கொண்டு போய் குழந்தைகளோடு விளையாட வைத்து, இது சித்தி பொண்ணு, சித்தப்பா பொண்ணு என்று உறவுகளுக்குள்ளாக அந்த வலைக்குள்ளாக நம்ம விட வேண்டும். அப்படி ஒரு சின்ன வலைக்குள்ளாக வைத்துக்கொண்டு உலகத்தையே குறுக்கி வைத்து விட்டு, உலகத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நாம் வீட்டை உலகத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உண்மையான பாசம், உண்மையான நேசம், உண்மையான கருணை, உண்மையான இரக்கம் கிடைக்கும். உண்மையான நேசத்தைகளுடைய. கேரளாவிலே ஒரு சகோதரி கண் பார்வையற்றவர் 100 பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். 100 பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். எங்கே இருந்து வந்தது?
தன்னுடைய வீட்டை உலகத்திற்கு எடுத்து வந்தார். நமக்கு தான் பார்வை இல்லை, ஆனால் பார்க்கிற திறனுள்ளவர்கள் எல்லாம் படிக்கக்கூடாதா என்று 100 பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைமை உருவாக்குகிறார். அதுதான் வாழ்க்கை. உலகத்தையே வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், டிவிக்குள்ள மொபைல் போன் அடக்கி வச்சிடணும்னு நம்ம பார்க்குற அந்த வெறித்தனத்தை விட்டு தன்மையை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டை உலகத்துக்குள்ள கொண்டு போவோம். அங்கே இருக்கிற கருணை நேசத்தின்னு மதர் தெரேசா சொல்கிறாங்க, ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் கருவுற்றால் 1 முறை பிரசவிப்பீர்கள், கருணையுற்றால் 1000 முறை பிரசவிப்பீர்கள் சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கருவுற்றால் 1 முறை பிரசவிப்பீர்கள், ஆனால் கருணையுற்றால் 1000 முறை பிரசவிப்பீர்கள். எவ்வளோ அழகான வார்த்தை. அடுத்தவன் பசித்திருக்க நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு சோடா குடிச்சிட்டு வந்தேன்னா புழுத்து செத்து போவேன். நியாயமே கிடையாது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வீட்டை உலகிற்கு கொண்டு போவோம். உலகத்தை வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து சுருங்க வைக்க பார்க்க வேண்டாம். வீட்டை உலகத்திற்கு கொண்டு போய் அகல கண்களை திறந்து பார்த்து ஒரு விசாலமான உலகத்தின் பிள்ளைகளுக்கு காட்டுவோம். அதில் பரந்த சிந்தனையோடு, பரோபர சிந்தனையோடு, இரக்க மனதோடு, இனிமையான முறையோடு, அதுதான் உறவு முறைகளில் வாழும் மனிதர்களாகவும் போர் வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள் என்று இந்த பகுதி சொல்கிறது. உறவு முறைகளில் வாழ்கிறவர்கள். இன்னொன்று நம்ம வலிமை மிகு போராளிகள் என்று சொல்கிறது. வலிமை மிகு போராளிகள். யார் போராளி? போராடுகிறவன் போராளி. யார் வலிமை மிகு போராளி? தொடர்ந்து போராடுகிறவன். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். பல சமயங்களிலே நிறைய மாற்றுத்திறனாளிகளை நான் பார்த்துருக்கிறேன். வந்து ஃபாதர் வேலை கிடைக்குங்களா ஃபாதர், அப்ளை பண்ணுறீங்களா ஃபாதர் என்று கேட்பார்கள். எப்படிப்படி சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில் வருகிறவர்கள் அல்லது சக்கர வண்டியிலே வருகிறவர்கள் படித்து ஒரு சகோதரி சந்தித்தேன். அவர் பட்டய படிப்பு படித்து கொண்டிருந்தார். எதற்காக? பார்வையில்லாதவர் பட்டய படிப்பு படித்து கொண்டிருந்தார். நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. போராளி என்கிறவன் கத்தி எடுத்து குத்துகிறவன் அல்ல. திருப்பள்ளியிலே கூட எங்கள் ஊரிலே சொன்னேன், சதக் என்ற கத்தியிலே குத்துவது வீரம் அல்ல, அது வீரம் அல்ல. மாறாக கட்டி அணித்து முத்தம் கொடுக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய மனம் வருகிறதா, நீதான் வீரன். அதான் வீரன் இல்லைங்களா? அந்த வீரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாமல் செய்து விட்டாய், உன்னை மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன், சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து வருகிறோமோ, அதுதான் உண்மையான போராளிகள். அதோட இன்னொன்று, எங்கள் ஆயர் அருள் சொல்லும் ராயப்பன் அடிக்கடி சொல்வார், பேச வேண்டிய இடத்தில் நீ பேசாவிட்டால் நீ துரோகி, நீதான் யூதாஸ். பேச வேண்டிய இடத்திலே, உண்மையை பேச வேண்டிய இடத்திலே, நீதியை பேச வேண்டிய இடத்திலே, தர்மத்தை பேச வேண்டிய இடத்திலே நீ பேசியே ஆக வேண்டும். அப்படி பேசவில்லை என்றால் நீ துரோகம் செய்கிறாய். உனக்கு துரோகம் செய்கிறாய், உன் சகோதரனுக்கு துரோகம் செய்கிறாய். பேச வேண்டிய இடத்துல பேசாதான். அதே போல பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் பேசினாலும் நீ துரோகி. பேசாமல் இருக்க வேண்டிய இடத்துல நீ பேசினாலும் துரோகி தான். ஏனென்றால் அங்கே நீ கம்ப்ரமைஸ் பண்ணுகிறாய். அங்கே நீ உன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறாய் என்று அவர் சொல்லுவார். அதாவது இந்த 4 கருத்துக்களை தான் இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் மனதிற்குள்ளாக உள்வாங்கிய செய்தியாக கண்டேன். இந்த 7ஆம் அதிகாரம் நிறைவான செறிவான தலைமுறை பட்டியலை உள்ளடக்கினாலும் உள்ளே சின்ன இயல்பான மனித கூறுகளை உள்ளே அடக்கி இருக்கிறது. நூனின் மகன் யோசுவா என்று ஒற்றை வார்த்தையிலே அந்த யோசுவாவின் 21 அதிகாரங்களை கடந்து போகிறார் ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய தன்மை அது எது என்றால், பலதை விட இப்போதைக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை பற்றி செய்யராவிற்கு 2 வசனங்களை கொடுக்கிறார். அந்த வகையை பார்க்கின்ற பொழுது தற்போதைய நிலைமை என்ன, அதை எப்படி மேற்கொள்வது என்பதற்கான ஒரு திட்டமாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இந்த 7ஆம் அதிகாரத்திலே வெறும் தலைமுறை அட்டவணை மாத்திரமல்ல, அது வாழ்வியல் பாடங்கள் நமக்கு கொடுக்கின்றது. வீட்டை உலகிற்கு கொண்டு சென்று எல்லோரிடத்திலே பழகக்கூடிய ஒரு குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்றும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை சொல்லி, அதே வேளையிலே இந்த ஒரு அதிகாரத்தில் சின்ன வசனங்களில் வாழ்வில் இறையியல்களும்
இனி நாம் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது இனி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கின்ற வசனங்களாக இருக்கிறது என்பதை மிகவும் அழகாக வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்கள், இதுவரை நாம் குறிப்பிட்ட புத்தகத்தின் இந்த அதிகாரத்தின் விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இதன் வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 7. இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசபு, சிம்ரோன் என்ற 4. தோலாவின் புதல்வர் உசி, ரபாயா, எரியேல், யாகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,500 இருந்தது. உசியின் புதல்வர் இஸ்ரகியா, அவர் தம் புதல்வர்களான மீகேல், ஒபதியா, யோவேல், இசியா என்னும் 5. அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர். அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் 36,000 வீரர்கள் இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாயிருந்தனர். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். பென்யமீனின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் 3. பேலாவின் புதல்வர் எட்சபோன், உசி, உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் 5. அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர். அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034. பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியேசர், எல்யோவனாய், ஓம்ரி, எரேமோத்து, அபியா, அனதோத்து, அலமேத்து. இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர். அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 22,200. எதியேலின் புதல்வர் பில்கான். பில்கானின் புதல்வர் எய்யூசு, பென்யமின், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகர். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பீமும் குப்பீமும் ஈரின் புதல்வர்கள். ஊசிம் அகேரின் புதல்வர். நப்தலி புதல்வர் யாட்சியேல், கூனி, எட்சேர், சல்லூம். இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசேயின் புதல்வர் அவரின் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாதையான மாக்கீர். குப்பிம், சுப்பீம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசேயின் 2ஆம் புதல்வர் பெயர் செலோபுகாது. செலோபுகாதிற்கு புதல்வியர் இருந்தனர். மாக்கீரின் மனைவி மாக்கா ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேட்சு என்று பெயரிட்டார். அவர் சகோதரர் பெயர் செரேசு. பெரேட்ஸின் புதல்வர் ஊலாம், ரக்கேம். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அம்மோலக்கேத்து பெற்றெடுத்தவர் இஸ்கோது, அபியேசர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கேம், எலிக்கி, அனியாம். எப்ராயிமின் புதல்வர் சுத்தெலாகு. அவர் மகன் பெரேது. அவர் மகன் தகாத்து. அவர் மகன் எலையாத்தா. அவர் மகன் தகாத்து. அவர் மகன் சாபாத்து. அவர் மகன் சுத்தெலாகு மற்றும் எட்சேர், எலையாது. இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாள்களாக புலம்பி அழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராயிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார்.
அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார். ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராயிமின் மகள் செயேரா கீழ்மேல் பெத்கோரனையும் உசேன் செயேராவையும் கட்டி எழுப்பினார். எப்ராயிமின் மற்ற புதல்வர்: அவர் மகன் ரபாகு மற்றும் ரசேபு, அவர் மகன் தெலாகு, அவர் மகன் தாகான், அவர் மகன் லாதான், அவர் மகன் அம்மிகூது, அவர் மகன் எலிசாமா, அவர் மகன் நூன், அவர் மகன் யோசுவா. அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே: பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள். மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெத்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றில் இஸ்ரவேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் புதல்வர்: இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா, அவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர்: எபேர், மல்கியேல், அவர் பிர்சாவித்தின் மூதாதை. எபேருக்கு பிறந்தோர்: யாப்லேற்று, சோமேர், ஓதாம், அவர்களின் சகோதரி சூவா. யாப்லேட்டின் புதல்வர்: பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து, இவர்கள் யாப்லேட்டின் புதல்வர். செமேரின் புதல்வர்: அகி, ரோககா, எகுபா, ஆராம். அவர் சகோதரர் ஏலேமின் புதல்வர்: சோப்பாகு, இம்னா, சேலேசு, ஆமால். சோப்பாகின் புதல்வர்: சூவாகு, கர்ணபேர், சூவால், பேரி, இம்ரா, பெட்சேர், ஓது, சம்மா, சில்சா, இத்ரான், பெயேரா. எத்தேரின் புதல்வர்: எபுன்னே, பிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர்: ஆராகு, அன்னியேல், ரிட்சியா. ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு வீரர்களும் தலைவர்களுள் முதல்வருமாயிருந்தார்கள். அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படை வீரரின் எண்ணிக்கை 26,000. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தனி அந்தஸ்து இருக்கிறது. தலைப்பேரான அந்த மகனை ஈண்டெடுத்து முன்னிட்டில் அன்னை மரியாள் கிடத்தினார்கள் என்று லூக்கா அழகாய் சொல்லுவார். தலைப்பேறு என்று சொல்வார். ஏற்கனவே என் சொத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான், மறுபடியும் வந்து யாருக்கா சொத்தை எடுக்க போறானோ என்ற ஒரு கோபத்தில் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டோம் போ என்று அப்பாக்கிடம் சண்டைக்கு போகிறான். பெக்கோர் என்பதற்கு அழகானது. இரண்டாவது, அந்த பெக்கோர் வார்த்தையினுடைய நுணுக்கத்தை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன்.